உலக மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி கலந்த அன்பு வணக்கங்கள். வணக்கம். 7வது மன்வந்தரத்தின் 28வது கலியுகத்தில் வந்துள்ள 10வது கல்கி அவதாரம் பற்றிய இரகசிய தகவல்களை, விளக்கங்களை இந்த வீடியோவில் காண்போம். முதலில் 10வது கல்கி அவதாரம் தொடர்புடைய சில காரண காரியங்கள், முன்கூட்டியே நடந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம். என்னுடைய சிறு வயதிலிருந்து பெரியவங்கள்ட்ட கதை கேட்குற பழக்கம் எனக்கு உண்டு. அப்படி கதை கேட்டு பழகும்போது நிறைய நீதி கதைகள், யதார்த்த கதைகள் இதெல்லாம் பெரியவங்க வீட்டில் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி கற்றுக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொல்லிக் கொடுக்குற நீதி கதைகளுக்கு ஏற்ற மாதிரி நிஜ வாழ்க்கையில், யதார்த்த வாழ்க்கையில் நிறைய வித்தியாசங்களை பார்க்க ஆரம்பித்தேன். அது எனக்கு விவரம் தெரிந்த வயசுலேருந்து அந்த வித்தியாசங்களெல்லாம் பார்க்கும்போது, உலகம் இப்படியா இருக்குது, பெரியவங்க சொல்லிக் கொடுக்குறதுக்கும் நடைமுறை யதார்த்த வாழ்க்கையில் இருக்கிற வித்தியாசங்களையும் பார்க்கும்போது அதை என்னால் ஜீரணிக்க முடியலை. அப்படி இருக்கும்போது நான் லைப்ரரிகளுக்கு, நூலகத்துக்கு போய் படிக்கிற பழக்கம்லாம் எனக்கு இருந்த சிறு வயதில் நான் சில தகவல்கள் உலகம் அழிவை நோக்கி போய்கிட்டுருக்குன்றதை பற்றி ஒரு சில வார இதழ், மாத இதழ் எல்லாம் படிச்சிருக்கேன். சில நியூஸ் பேப்பர்கள்லேயும் நாளிதழ்கள்லேயும் படிச்சிருக்கேன். அப்படி படித்ததில் ஒரு விஷயம் என்னை ரொம்ப பாதித்தது. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2ஆம் உலகப் போர் 1939 இருந்து 1945 வரை நடந்தது. அந்த காலகட்டத்தில் நம்ம இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சி காலனி ஆதிக்கத்தில் கீழே இருந்தது. அதனால் நமக்கு செகண்ட் வேர்ல்டு வாரை பற்றி பெருசாக தெரியல. ஆனால் அந்த செகண்ட் வேர்ல்டு வார் நிற்கிறதுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்ச அணு பற்றிய ஃபார்முலாவை பயன்படுத்தி தயார் செய்த அணு ஆயுதம் தான் மிக உதவியாக அந்த செகண்ட் வேர்ல்டு வாரை நிப்பாட்டுறதுக்கு பயன்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த தெரிஞ்சுக்கிட்ட இந்த அணு ஆயுதம் பற்றி ஐன்ஸ்டீன்கிட்டயே நிருபர்கள் அவர்கிட்ட பேட்டி கேட்கும்போது, 3ஆம் உலகப் போர் இதுக்கு பிறகு வந்துச்சுன்னா என்ன மாதிரி ஆயுதங்கள் பயன்படுத்துவாங்க, அப்போ மக்கள் எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க, அந்த காலகட்டத்தில் உள்ள வசதி வாய்ப்புகள்லாம் பாதிக்கப்படுமா போன்ற பல கேள்விகளை ஐன்ஸ்டீன்கிட்ட கேட்கும்போது, ஐன்ஸ்டீன் எனக்கு 3ஆம் உலகப் போரை பற்றி எந்த வெப்பனை வச்சு சண்டை போடுவாங்க போன்ற இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் 4ஆம் உலகப் போருன்றது ஒன்று வந்துச்சுன்னா அந்த காலகட்டத்தில் கல்லாலும் சில குச்சிகளாலும் மட்டும்தான் மனிதர்கள் இருந்தால் சண்டை போடுவார்கள் என்று விளக்கம் கொடுத்துருக்கிறாரு நிருபர்கள்ட்ட. இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தா, யோசித்து பார்த்தா, 3ஆம் உலகப் போர் பெரிய பேரழிவு போராக இருக்கும். அதில் மனித இனம் மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களும் பெருசாக பாதிக்கப்படும், ஏன் பூமியே கூட பாதிக்கப்படலாம்ன்றத சொல்லாமல் சொல்லிக்கிறாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அப்படின்றத என் மூளையில் தோணுச்சு. அப்போ இதெல்லாம் உலகத்தில் நிப்பாட்டுறதுக்கு ஒரு பெரிய தலைவர் இறைவன் உருவாக்கியிருக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்கு அதன் அடிப்படையில் தோணுச்சு. அப்போ அது குறித்தெல்லாம் நான் பல இதிகாசங்கள், புராணங்கள், பல ஆராய்ச்சியாளர்கள், நிகழ்கால வரலாற்று ஆய்வாளர்கள், இப்படி பல ஆய்வாளர்கள், இதுக்கு முன்னாடி சொன்ன ஆன்மீக ஆராய்ச்சியாளர்கள், இது போல் பலருடைய தகவல்களை எல்லாம் சேகரிக்க ஆரம்பித்தேன். அப்படி சேகரிக்கும்போது நான் பல தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் சிலர் ஒவ்வொரு மாதிரி சொன்னாலும் அதில் இருக்க சில ஒற்றுமைகள் எனக்கு தோணுச்சு. ஒரு நபர் பற்றி பல கோணங்களில் சொல்கிறாங்க அப்படின்ற தகவலை நான் உணர்ந்தேன், என் உள்ளுணர்வில் உணர்ந்தேன். அப்படி உணரும்போது அது பற்றிய தகவல்கள்லாம் திரட்ட ஆரம்பித்தேன். அப்படி திரட்ட ஆரம்பிக்கும்போது சில ரகசிய குறியீடுகள்லாம் அதில் சொல்லப்பட்டிருந்தது. அப்போ அது என்ன கோணத்தில் அந்த ரகசிய குறியீடுகள்லாம் சொல்லியிருக்காங்கும்போது, ஆன்மீகம், ஜோதிடம் மற்றும் வரலாற்று நிகழ்வுகள், இது போன்ற பல விஷயங்களை கலந்து தான் அந்த குறிப்புகள்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கல்வி பயிலும்போதே மேற்கூறிய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதோடு மட்டும் இல்லாமல் அது குறித்து ஆராயவும் செஞ்சேன். அப்படி ஆராயும்போது பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை இந்த வீடியோவில் சிறு குறிப்புகளாக உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் அந்த குறிப்புகளில் ஒவ்வொன்றா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ராமாயண கதையிலிருந்து நம்ம சில தகவல்களை தெரிஞ்சுக்கிடுவோம். அதில் எப்படின்னா, யமதர்மர் முனிவர் வேடத்தில் ராமர்கிட்ட பேச வரும்போது
அவர் சில கண்டிஷன்ஸ் வந்து போட்டார், சில உத்தரவு போட்டார். என்ன உத்தரவு அப்படின்னா, ராமரும் நானும் மட்டும்தான் இந்த அறையில் வந்து பேசணும், மற்றவங்கெல்லாம் வந்து வெளியே போயிடணும். நம்ம பேசும்போது யாரும் இடையில வந்து நம்ம பேச்சை வந்து தடுக்கக்கூடாது, இல்லை இடையூறு செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சில உத்தரவுகள் வந்து யமதர்மன் முனிவராக வந்தவர் சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் மற்ற அவரோடு இருந்த அரசவை நபர்கள் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டாங்க. அதில் வந்து அவருடைய தம்பி, ராமருடைய தம்பியான லட்சுமணர் மட்டும் வாயில் கதவு கிட்ட பாதுகாப்புக்காக அவர் வெளியில் நின்றிருந்தார். மற்ற எல்லாரும் அவங்களுடைய அறைகளுக்கு சென்றுட்டாங்க. இவங்க ராமரும் யமதர்மர் முனிவராக வந்தவரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது யமதர்மன் வந்து ராமர்கிட்ட சொல்கிறாரு, உங்களுடைய ஆயுள் காலம் வந்து இப்போ முடிய போகுது, அதனால் உங்களுடைய அவதாரத்தை முடிச்சுட்டு நீங்கள் வந்து மீண்டும் வைகுண்டம் வரலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது ராமர் சொல்கிறாரு, சரி நான் எனக்கு கொஞ்சம் நாள் அவகாசம் கொடுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி யமதர்மன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பல விஷயங்களையும் அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ராமருடைய அறைக்கு வெளியில் அரண்மனையுடைய வாயில் கதவுக்கிட்ட லட்சுமணர் நிற்கும்போது துர்வாச முனிவர் வெளியிலிருந்து ராமரை பார்க்குறதுக்கு வேகமாக வர்றாரு. அப்படி வரும்போது லட்சுமணர்கிட்ட வந்து ராமரை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது லட்சுமணரால் வந்து அவரை வந்து தடுக்கவும் முடியல, அவர்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அவர் திணறும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து நான் கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவங்க வந்து ஒரு முனிவரோட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, நான் பார்த்தே ஆகணும். ஏன்னா அவர் வந்து துர்வாச முனிவருக்கு வந்து சீக்கிரம் வந்து கோபம் வந்துடும், அதனால் வந்து சாபம் கொடுப்பார். ஸோ அது வந்து நிறைய நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்ததுனால துர்வாச முனிவர் அப்போ வந்து லட்சுமணர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னை உள்ளே அனுப்பலை அப்படின்னா நான் வந்து உங்கள் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எல்லோரும் வந்து அழிஞ்சு போகிற மாதிரி சாபம் கொடுத்துருவேன் அப்படின்னு வந்து துர்வாச முனிவர் வந்து லட்சுமணர்கிட்ட மிரட்டும்போது லட்சுமணர் நம்மனால் வந்து நாட்டோ நாட்டு மக்களோ நம்ம அண்ணனுக்கோ எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்றக்காக நமக்கு வந்து எந்த பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து ராமர்கிட்ட போய் அனுமதி வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு துர்வாச முனிவர்கிட்ட சிறிது நேரம் வந்து காத்திருக்க மாதிரி நான் ராமர்கிட்ட போய் அனுமதி வாங்கிட்டு வந்து உங்களை உள்ளே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி துர்வாச முனிவர்கிட்ட சொல்லிவிட்டு லட்சுமணர் வாயில் கதவுல இருந்து உள்ளே வந்து ராமருடைய அறைக்கு போகும்போது முனிவராக இருந்த யமதர்மன் வந்து ராமர்கிட்ட வந்து நம்மளை இடையூறு செய்கிறதுக்கு ஆள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் வந்து தூக்கு தண்டனை கொடுத்துடணும், அதை செஞ்சுருங்க, மரண தண்டனை கொடுத்துருங்கன்ட்டு முனிவராக வந்த யமதர்மன் மறைஞ்சிடுறாரு. அப்போ வந்து அதில் ராமரால் வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திகைச்சு நிற்கும்போது லட்சுமணர் வந்து அண்ணனே மன்னனாக இருக்கிறதுனால மன்னா அப்படின்னு சொல்லிட்டு துர்வாச முனிவர் வந்திருக்கிறார், அவர் என்ன உங்களை பார்க்கணுன்றாரு, உள்ள அனுமதி கேட்டுட்டு நான் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் இடையில வந்து வர வேண்டியது ஆகிப்போச்சு, உங்களுக்கும் வந்த முனிவருக்கும் உள்ள இடையில நான் இடையூறாக வந்ததுக்கு என்னை மன்னிக்கணும்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி அனுமதி கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது ராமர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து துர்வாச முனிவரை உள்ளே அனுப்பு, வேண்டான்னு சொல்லலை, ஆனால் நான் அந்த காலத்தில் வாக்கு கொடுத்துருக்கபடி நான் வந்து உனக்கு வந்து மரண தண்டனை நான் கொடுக்க முடியாது, நம்ம ஆலோசகர்கள் எல்லாம் அரசவை ஆலோசகர்கள் எல்லாம் வர சொல்லு, அவங்கள்ட்ட நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னுவார். அப்போ நீங்கள் முதல்ல வந்து துர்வாச முனிவர்கிட்ட பேசிவிட்டு அப்புறம் நம்ம இந்த இதை பற்றியான டிஸ்கஷனை வந்து அதாவது பேச்சுவார்த்தைகள்லாம் பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு துர்வாச முனிவரை உள்ள வந்து ராமர் அறைக்கு வர வச்சு அவருக்குரிய மரியாதையெல்லாம் கொடுத்து அவரும் ராமரும் பேசிட்டு துர்வாச முனிவர் போன பிறகு லட்சுமணர் அவருடைய அரசவை ஜாம்பவான் தளபதி அப்புறம் வந்து மற்ற தலைவர்கள் எல்லாம் வந்து ஒன்று கூடி அந்த அறையில் பேசும்போது லட்சுமணரை வந்து மரண தண்டனை கொடுக்கறதுக்கு ஆஞ்சநேயர் மற்றும் ஜாம்பவான் இப்படி ஒவ்வொருத்தரையாக ராமர் கேட்கும்போது யாருமே நாங்கள் வந்து நிறைவேற்ற முடியாது அந்த மரண தண்டனைன்னும்போது அப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது ஜாம்பவான் வந்து ராமரிடம் வந்து ஒரு அறிவுரை கூறுறாரு. என்ன அறிவுரைன்னு பார்த்தீங்கன்னா, மரணம் என்றால் என்ன அப்படின்னு ராமர்கிட்ட வந்து கேட்குறாரு. மரணம்னா நம்ம வந்து வேண்டியவங்க வந்து இல்லை நமக்கு வேண்டாதவர்களோ வேண்டியவங்களோ யாராக இருந்தாலும்
ஒரு உடலை விட்டு அவங்க உயிர் பிரிந்து போயிடுச்சுன்னா, திரும்ப வந்து அவங்களுடைய உறவு முறைகளையோ, அல்லது அவருடைய நண்பர்களையோ, உற்றார் உறவினர்களையோ யாருமே வந்து திரும்ப சந்திக்க முடியாது. அந்த நிகழ்வுக்கு பேரு தான் மரணம் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்கும்போது, அதே மாதிரி செய்யணும் அப்படின்னா, அதுக்கு இணையானது வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நாட்டில் இருக்கிற அ முக்கியமானவர்கள வந்து அந்த நாட்டுக்கு திரும்ப வராத அளவுக்கு வேறு நாடுகளுக்கு நாடு கடத்தி விடுவது மரண தண்டனைக்கு ஒப்பானதுன்னு சொல்லி ஜாம்பவான் வந்து ராமருக்கு அறிவுரை கூறும்போது, சரி அதையே செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி ராமர் வந்து லட்சுமணர்ட்ட சொல்றாரு. அப்போ லட்சுமணர் சொல்றாரு, நீங்க வந்து என்னால வந்து உங்களுடைய வாக்கு வந்து தவறுச்சுன்னு சொல்லி பழிச்சொல் வந்து உங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக, நானே வந்து நாட்டை விட்டு வெளியே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு, எல்லாரோட்டயும் அனுமதி வாங்கிட்டு, லட்சுமணர் வந்து அந்த நேரம் வந்து நாட்டை விட்டு வெளியே போறாரு. அதுக்கப்புறம் வந்து ராமர் வந்து தன்னுடைய காலம் முடியுது. அப்போ வந்து மத்தவங்கள்லாம் வந்து ட்ட சொல்லிட்டு, நம்மளும் வந்து சரையு நதியில போயி பிராணத்தியாகம் வந்து பண்ணுவாங்க அந்த காலத்தில. அந்த மாரி செஞ்சு உயிர் விடணுன்ட்டு ராமர் முடிவு பண்றாரு. ஆனா, ஆஞ்சநேயர் அவருடைய பக்தரான ஆஞ்சநேயர் அப்போ வந்து அவருடைய அரண்மனையில இருக்கிறாரு. அவர வந்து மீறி இந்த வேலைய வந்து ராமரால செய்ய முடியாது. பிராணத்தியாகம் செய்யக்கூடிய வேலைய செய்ய முடியாதுன்னும்போது, ஆஞ்சநேயர வந்து எப்படி வந்து அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியேத்துறதுன்னு முடிவு பண்ணும்போது, ராமர் அவருடைய மோதிரத்த வந்து பூமியில இருக்கிற பிளவுக்குள்ள போட்டாரு. அந்த மோதிரத்த வந்து ஆஞ்சநேயர் போய் எடுத்துட்டு வர சொல்லி அவர் வந்து சொல்லும்போது, ஆஞ்சநேயர் வந்து தன்னுடைய உருவத்த சிறியதாக்கிக்கிட்டு, அந்த பிளவுக்குள்ள போயி, பூமியுடைய பாதாளம் வரைக்கும் போயி தேடப் போனாரு. அந்த நேரத்தில ராமர் வந்து தன்னுடைய அவதாரத்த முடிச்சுக்கிறதுக்காக, தன்னுடைய அரண்மனையில இருக்கிற எல்லோர்ட்டயும், தன்னுடைய மக்கள்ட்டயும், இந்த மாரி சரையு நதியில போய் நான் வந்து என்னுடைய உயிர வந்து நீக்கிறதுக்கான பிராண தியாகத்த வந்து செய்யப் போறேன். அதனால உங்க எல்லாருக்கும் இதுவரைக்கும் வந்து எனக்கு ஒத்துழைப்பு குடுத்ததுக்கு, என்னோடு வந்து வாழ்க்கையில பயணமானதுக்கு, இது எல்லாத்துக்கும் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு, அவரு வந்து கிளம்பி எல்லார்ட்டயும் சொல்லிட்டு போகும்போது, அவருடைய பக்தர்கள், அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய விசுவாசிகள் இவங்க எல்லாரும் வந்து நாங்களும் உங்களோட வந்து இறக்குறோம் அப்படின்னு சொல்லி சரையு நதிக்கு படையெடுத்து வரும்போது, இவர் வந்து எல்லாரையும் தடுத்து, இது வந்து என்னுடைய காலம் வந்து ஆயுள் காலம் முடிகிறதுனால நான் வந்து அத செய்றேன். இது எல்லாரும் வந்து கட்டாயப்படுத்தல. நீங்க எல்லாரும் என்னுடைய பிரதிநிதியா வந்து நான் நியமிச்ச அவர ஆட்சி செலுத்த வச்சு, அவருக்கு கீழ நீங்க எல்லோரும் நல்லா வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ராமர் வந்து சரையு நதியில போயி தன்னுடைய உயிரை வந்து பிராணத்தியாகம் பண்ணி உடல்ல இருந்து உயிரை நீக்குறாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஆத்மா வந்து உயிர் வந்து வைகுண்டம் போய் சேருது. இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கும்போது, பாதாள லோகத்தில ஆஞ்சநேயர் வந்து ராமர் போட்ட அந்த மோதிரத்த தேடி அலையிறாரு. அப்படி அலையும்போது, அவருக்கு எங்கே தேடியுமே கிடைக்காம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அந்த பாதாள லோகத்தை ஆட்சி செய்கிற வாசுகி பாம்பு வந்து மனித ரூபத்தில் ஆஞ்சநேயர்ட்ட வந்து பேசுது. அப்படி பேசும்போது, "என்ன தேடுறீங்க? என்ன ஆஞ்சநேயரே? என்ன விஷயம்?" என்னன்னு கேட்கும்போது, ஆஞ்சநேயர் வந்து இந்த மாதிரி ராமருடைய மோதிரம் வந்து பாதாள லோகத்துக்குள்ளே விழுந்துருச்சு. அத தேடி வந்தேன். அது வந்து எங்கே தேடியுமே என் கண்ணுக்கு படல. நீ வந்து இந்த பாதாள லோகத்த ஆட்சி செய்கிறவர்ன்னு சொல்லும்போது, "நீ எனக்கு அத கண்டுபிடிச்சு குடு" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது வாசுகி பாம்பு ஒரு இடத்துக்கு ஆஞ்சநேயரை கூட்டு போய் பாதாள லோகத்துக்குள்ள ஒரு இடத்துக்குள்ள கூட்டு போய் அங்கே உள்ள மோதிரங்களால் மலையாக செய்யப்பட்ட இடத்த காமிக்குது. என்ன இந்த மாதிரி பெரிய மலை பல லட்சம் மோதிரங்கள் இருக்கே அப்படின்னு அவர் வந்து ஆஞ்சநேயர் வியந்து கேட்கும்போது, வாசுகி பாம்பு சொல்லுது, இது வந்து இன்னைக்கு மட்டும் நிகழ்கிறது இல்லை. நீ வந்து பல ராமாயண கதையில் நீங்கள் வந்து இந்த நிகழ்வுகளை வந்து சந்திச்சிருக்கீங்க. அப்படி சந்திக்கும்போது உங்களுடைய ராமர் வந்து மோதிரத்தை வந்து பாதாள லோகத்தில் போடுவதும், நீங்கள் வந்து அதை தேடி இந்த பாதாள லோகத்துக்கு வர்றதும் என்னிடம் கேட்கும்போது நான் இந்த மோதிர மலையை காமிக்கும்போது, நீங்கள் அதை பார்த்து வியந்து போகிறீங்க. இது வந்து பல யுகங்கள்ல நடந்திருக்கு. அப்படி வந்து உங்களுடைய நிகழ்வு இப்போ திரேதா யுகத்தில் 28வது சதுர்யுகத்தில் நடந்திருக்கு. இந்த சதுர்யுகத்தில் நடந்தது மாதிரி இதுக்கு முன்னாடி பல சதுர்யுகத்திலையும் இதே ராமாயண நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வாசுகி பாம்பு ஆஞ்சநேயர்கிட்ட அந்த விளக்கங்களை கொடுக்குது. அதுக்கப்புறம் ராமர் உடைய மோதிரத்தை வந்து ஆஞ்சநேயர் பெற்றுட்டு இங்கே பாதாள உலகத்திலேருந்து மேலே பூமியுடைய மேற்பரப்புக்கு வரும்போது
ராமர் இறந்து பல நாள் ஆயிடுது. அப்போ வந்து ஆஞ்சநேயர் தேடி எங்கே தேடியுமே ராமரை கண்டுபிடிக்க முடியலேன்ட்டு அவர் வருந்தி ராமரை நினச்சி வேண்டும்போது ராமர் வந்து ஆஞ்சநேயர் முன்னாடி வந்து காட்சி கொடுத்து, வருத்தப்படாத ஆஞ்சநேயா, நீயும் என்னோட வரதுன்னா வா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ ஆஞ்சநேயர் வந்து என்ன சொல்கிறாரு, உங்களுடைய பேரு புகழை வந்து நான் வந்து எப்பயும் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அங்கே வந்தால் நான் அதை வந்து கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் வந்து ராமர்கிட்ட வேண்டுறாரு. அப்போ வந்து ராமர் வந்து வந்து அதுவே ஆகட்டும் சொல்லி ஆஞ்சநேயருக்கு சிரஞ்சீவி பட்டம் கொடுத்து, இந்த பூமி அழியிற வரைக்கும் நீனும் இந்த பூமியில் வந்து சிரஞ்சீவியாக வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ராமர் போயிடுறாரு. இது மாதிரி சில பல தகவல்களை வந்து தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் கேட்டு மகிழ்வோம். நன்றி.